ஒரு டீ 30 ரூபாயா? தோசைக்கு சாம்பார் கிடையாதுப்பா, வெறும் சட்னி தான், அதுவும் தேங்காய் சட்னி தான். என்ன இது அநியாயமா இருக்கு? மெதுவடை 50 ரூபாயா? இந்தியாவில் பலருக்கும் நேற்றிலிருந்து மனதில் இப்படி ஒரு அசிரீரி ஒலிக்கத் தொடங்கியிருக்கிறது. எல்பிஜி சிலிண்டர் குறித்து வெளியாகும் ஒவ்வொரு தகவல்களும் சாமானியர்களின் வயிற்றில் புளியை கரைத்து கொண்டிருக்கின்றன. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஏறினால் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை ஏறும். பரவாயில்லை, பழகிவிட்டது. ஆனால் கச்சா எண்ணெயே கிடைக்காவிட்டால்? கச்சா எண்ணெய் வர்த்தகத்தின் உயிர் நாடியான ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடியிருக்கிறது. ஈரானின் தாக்குதல் காரணமாக வளைகுடா நாடுகள் கச்சா எண்ணெய் உற்பத்தியை குறைத்திருக்கின்றன. இதனால் போதுமான எரிபொருள் கிடைக்காமல் உலகமே தடுமாறிக் கொண்டிருக்கிறது. எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை விடும் அளவுக்கு பாகிஸ்தான் சென்றுவிட்டது. வங்கதேசத்திலோ ரேஷன் கடை போல வண்டிக்கு 2 லிட்டர் என எரிபொருள் விநியோகம் நடக்கிறது. இந்தியாவில் தற்போதுதான் பிரச்சனை தலை தூக்க தொடங்கியிருக்கிறது. ஆனால் இந்த தட்டுப்பாடு எவ்வளவு நாள் தொடரும் என்பதுதான் தற்போது பலரின் கேள்வி. இந்திய அரசை பொறுத்தவரை நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக கூறுகிறது. ஆனால் சிலிண்டர் கிடைக்காமல் ஹோட்டல்கள் மூடப்படுவதாக செய்திகள் வருகின்றன. உண்மையில் கச்சா எண்ணெய் பிரச்சனையை இந்தியா குறைத்து மதிப்பிடுகிறதா அல்லது இது வெறும் தற்காலிக தலைவலியா? இந்த காணொளியில் சற்று விளக்கமாக பார்க்கலாம். சமீப நாட்களில் எல்பிஜி, எல்என்ஜி, சிஎன்ஜி ஆகிய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் குழம்பி போயிருக்கலாம். ஆனால் இவையெல்லாம் இயற்கை எரிவாயுதான். பயன்பாடு மட்டும் வித்தியாசமானது. இவை அனைத்துக்குமான மூலப்பொருள் கச்சா எண்ணெய். எனவே கச்சா எண்ணெய் இல்லை என்றால் இந்த இயற்கை எரிவாயுவும் இல்லை. மார்ச் 2 அன்று சவுதியின் அராம்கோ ஆலையை தாக்கிய ஈரான் அதே நாளில் கத்தாரில் உள்ள உலகின் மிகப்பெரிய எல்என்ஜி ஆலையையும் தாக்கியது. மார்ச் 9ஆம் தேதி பஹ்ரைனில் நடத்தப்பட்ட தாக்குதலால் அங்கிருக்கும் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மூடப்பட்டது. அடுத்ததாக உலகின் 20% கச்சா எண்ணெய் போக்குவரத்து நடக்கும் ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடியது. இதனால் உற்பத்தியை நிறுத்தியது மட்டுமல்லாமல் உற்பத்தி செய்யப்பட்ட கச்சா எண்ணெயை விற்கவும் முடியாமல் வளைகுடா நாடுகள் திண்டாடி வருகின்றன. ஆனால் மற்ற நாடுகளை விட இந்தியாவுக்கு ஏன் இது கவலை தரும் விஷயம் தெரியுமா? இந்தியா தனது 90% கச்சா எண்ணெய் தேவையை இறக்குமதி மூலம்தான் பூர்த்தி செய்கிறது. எனவேதான் உலகில் அதிகம் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யும் நாடுகளில் இந்தியாவுக்கு 3வது இடம். இதில் 50% கச்சா எண்ணெய் வளைகுடா நாடுகளிலிருந்துதான் இந்தியாவிற்கு வருகிறது. எல்என்ஜி எனப்படும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு இறக்குமதியில் இந்தியாவிற்கு உலகளவில் 4வது இடம். இந்த எல்என்ஜியில் 60% கத்தார், ஓமன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து வருகிறது. அதில் பெருமளவு ஹோர்முஸ் நீரிணை வழியாகத்தான் இந்தியாவிற்கு வந்து சேர்கிறது. ஏன் இந்தியாவில் எரிவாயு தட்டுப்பாடு என இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும். ஆனால் தற்போதைக்கு 50 நாட்களுக்கான கச்சா எண்ணெய் கையிருப்பில் இருப்பதால் அச்சப்பட வேண்டாம் என இந்திய அரசு கூறுகிறது. ஒருவேளை போர் சில மாதங்கள் வரை நீடித்தால் ஹோர்முஸை தாண்டி வேறு சில வழிகளிலும் இந்தியாவுக்கு கச்சா எண்ணெயை கொண்டு வர முடியும். ரஷ்யாவினால் சூயஸ் கால்வாய் மற்றும் ஆப்பிரிக்காவின் நன்னம்பிக்கை முனை வழியாக இந்தியாவுக்கு எண்ணெயை அனுப்ப முடியும். அடுத்ததாக அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்க நாடுகளிடமிருந்து இந்தியா எண்ணெய் வாங்க முடியும். ஆனால் அது இந்தியா வந்தடைய குறைந்தது 2 மாதங்கள் ஆகும். விலையும் அதிகம். நைஜீரியா, அங்கோலா போன்ற ஆப்பிரிக்க நாடுகள் அட்லாண்டிக் கடல் மற்றும் ஆப்பிரிக்காவின் தென்முனையை சுற்றி இந்தியாவில் எண்ணெயை இறக்குமதி செய்யலாம். வளைகுடா நாடுகளும் எண்ணெய் போக்குவரத்திற்கு சில குறுக்கு வழிகளை வைத்துள்ளன. சவுதி அரேபியாவால் ஹோர்முஸை பயன்படுத்தாமல் குழாய் வழியாக செங்கடலில் உள்ள துறைமுகங்களுக்கு எண்ணெயை அனுப்ப முடியும். ஐக்கிய அரபு அமீரகத்தால் ஃபுஜைரா நகரத்திலிருந்து ஓமன் வளைகுடா வழியாக இந்தியாவுக்கு எண்ணெய் கப்பல்களை அனுப்ப முடியும். ஆனால் இவையெல்லாம் தற்போது சாத்தியமா? உண்மையை கூற வேண்டுமென்றால் போர் முடிவுக்கு வந்தால்தான் வளைகுடா நாடுகளின் எண்ணெய் வயல்கள் மீண்டும் செயல்படத் தொடங்கும். ஆனால் சேதங்களை சரி செய்து அவை முழுவீச்சில் செயல்பட குறைந்தபட்சம் சில மாதங்களாகலாம். எனவே குறுகிய கால கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு என்பது தவிர்க்க முடியாதது. ஆனால் இதை சமாளிக்க 40க்கும் மேற்பட்ட நாடுகளிடம் எண்ணெய் வாங்க பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக இந்திய அரசு தெரிவிக்கிறது. எனவேதான் இந்த தட்டுப்பாடு தற்காலிகமானது என அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஆனால் இதை தாண்டி மற்றொரு பிரச்சனையையும் இந்தியா சந்திக்க நேரலாம். ஈரான் போர் தொடங்குவதற்கு முன்னர் கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு $73 இருந்தது. போர் காரணமாக அது 120 என்ற உச்சத்தை தொட்டு தற்போது $85 என்ற நிலையில் இருக்கிறது. ஒருவேளை போர் நீடிக்குமானால் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து அதிகரிக்கும். இதனால் இந்தியா போன்ற இறக்குமதியை சார்ந்திருக்கும் நாடுகள் பெட்ரோல் டீசல் விலையை பெருமளவில் அதிகரிப்பதை தவிர வேறு வழியில்லை. ஆனால் இந்த தருணத்தில் ரஷ்யாவால் இந்தியாவுக்கு அதிகம் உதவ முடியும். சர்வதேச சந்தையை விட குறைவான விலைக்கு தற்போதும் ரஷ்யா இந்தியாவுக்கு எண்ணெயை விற்றால் பெட்ரோல் டீசல் விலையேற்றத்திலிருந்து இந்தியா தப்பிக்க வாய்ப்பிருக்கிறது. ஆனால் கச்சா எண்ணெய் விஷயத்தில் இந்தியா கோட்டை விட்ட மற்றொரு விஷயத்தையும் இங்கு குறிப்பிட்டே ஆக வேண்டும்.
ஒவ்வொரு நாடும் கச்சா எண்ணெயை சேமித்து வைக்கும் கட்டமைப்பை கொண்டிருக்கின்றன. இதற்கு ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ், அதாவது எஸ்பிஆர் என்று பெயர். சீனாவின் எஸ்பிஆர் அளவு 531 மில்லியன் பேரல்கள். இதன் மூலம் 5 மாத எரிபொருள் தேவையை அந்த நாட்டால் பூர்த்தி செய்ய முடியும். அமெரிக்காவிடம் சுமார் 700 மில்லியன் பேரல்களை சேமிக்கும் எஸ்பிஆர் உள்ளது. ஆனால் இந்தியாவிடம் அதிகபட்சம் 74 நாட்களுக்கான கச்சா எண்ணெயை சேமித்து வைக்கும் அளவுக்கு தான் எஸ்பிஆரை கொண்டிருக்கிறது, அதாவது 39 பில்லியன் பேரல்கள். ஒருவேளை மிகப்பெரிய எஸ்பிஆரை கொண்டிருந்தால் இந்தியா இந்த தட்டுப்பாட்டை சமாளித்திருக்கலாம். பல தசாப்தங்களாக எண்ணெய் இறக்குமதியை மட்டுமே சார்ந்திருக்கும் இந்தியா எஸ்பிஆரில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது. அதோடு கச்சா எண்ணெயை மட்டும் சார்ந்திராமல் மாற்று எரிபொருட்களை பயன்படுத்த மக்களுக்கு ஊக்கமளிக்க தொடங்க வேண்டும். பொம்மைகளை நகர்த்துவது போல போர்களை நடத்தும் காலம் தொடங்கிவிட்டது. கச்சா எண்ணெய் தட்டுப்பாடும் இனி வழக்கமாகலாம். எனவே இந்தியா கவனத்துடன் காய் நகர்த்த வேண்டிய நேரம் இது.